குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்கி ஸ்டேட். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ரிப்போர்ட் மட்டும் நான் உங்களுக்கு விஷுவல் பண்ண போகிறேன். அதான் நான் சொன்னல, சிறுக சிறுக சேமித்தால் பெருக பெருக வாழலான்னு சொல்லுவாங்க, சிறு துளி பெருவெள்ளம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம 300 400 500 எடுத்துனா வாரமாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை தான் வந்து என் அனுபவத்தில் நான் கற்றுக்கிருந்து. ஸோ புதுசாக வந்தவங்க பிகினர்ஸை இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஹோல்டிங்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட எப்படின்னா வந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தாங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து பை செல் ரெக்கமெண்ட் இல்லை, ஒன்லி ஃபார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோடய விஷுவல் மட்டும்தான் இது. ஸோ இந்த 4000 இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 4400 இன்வெஸ்டட், 4100 கரண்ட்டு, -230 இருக்குது. இது வந்து என்னோடய ப்ராஃபிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது தான். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸு 10,000 இந்த வாரம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 11,144 இருக்குங்க. ஸ்டேட்மெண்ட்டும் கட்டுறேன். 2ஆம் தேதி 10,000 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3ஆம் தேதி ஒரு 430, 6ஆம் தேதி 265, 7ஆம் தேதி 366. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கு போக. ஸோ என்னோடது 11,144. ஸோ நான் வித்ட்ராவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1,100 கொடுத்துருவேன். 10,000 மட்டும் தான் வச்சுப்பேன். இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கிடைக்கும். சாட்டர்டே கூட உங்களுக்கு 9 மணிக்கு மேலே 4 மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ 1,100 வித்ட்ரால் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னுடைய ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வந்துச்சுங்களா. ஓகே, அவ்வளோதான். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இந்த 10,000 யூஸ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி தான் நான் வாரம் ஃபண்ட்ஸை வெளியே எடுத்துருவேன். எவ்வளோ 10,000 போகிறோமோ அந்த வாரம் ஒரு 4,000 இந்த வாரம் 4,000 எடுத்துருங்க. இல்லை 2,000 சேர்ந்தால் 2,000. ஸோ இப்போ நீங்கள் முதல் நாள் பார்க்கும்போது 200 தான் சம்பாதிக்கும், என்ன 300 தான்ற மாதிரி சீப்பாக இருந்துச்சிங்கன்னா அது நம்ம சேர்த்து வரும்போது மொத்தமாக விட்டுருவோம். 10,000 விட்டு போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு கேபிட்டல் கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் 11,144 ஆச்சுங்களா. நான் அந்த 1,100 எடுத்துகிட்டு இந்த வாரம் செலவுக்கு. ஸோ 10,000 அவைலபிள் மெயின்டைன் பண்ணினா நெக்ஸ்ட் வீக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே மார்க்கெட் ஏறலாம். ஏறிட்டு எக்ஸ்பைரி டியூஸ்டே இருக்குது. ஸோ எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டுக்கு எடுத்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். மண்டே வந்து க்ரீனில் முடியும், டியூஸ்டே ரெட்டில் முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது என்னுடைய வியூவில். Bye, take care friends.